அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி படம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். படத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட திரும்பி வந்தாச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி முத்துமலை சாங்லாம் இங்க இல்ல. நான் அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு அதுல எப்படிலாம் வராங்க பார்த்து அது மாதிரி ஷூட்லாம் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போனேன். பட் பாட்டை காணும். விண்வெளி நாயகா அந்த ஒரு பாட்டு தான் வருது. சிங்கிதான் சாங் வருது. காணும் ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் லைக் பண்றவங்க எல்லாருமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொன்னாங்க செக்க சொந்தமான படம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால தான் எனக்கு சிம்போட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட கெட்ட பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியாக அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே அது மாதிரி அதுல வந்து ஒரு சிஸ்டரோட சென்டிமெண்டல் அந்த சென்டிமெண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. படத்துல வந்து எனக்கு சிம்பு அண்ட் கமல் அவங்க ரெண்டு பேரோட கமலோட லவ்வரை வந்து சிம்பு இதெல்லாம் நான் சொன்னேன். அப்புறம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. நீங்க போய் தேட்டர்ல பாருங்க. அப்புறம் நானே எங்க ஃபுல்லா ஒன்லைன் சொல்லி சொல்லி அப்புறம் நீங்க படமே பார்க்காம படம் மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க போங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க, ஜாலி பண்ணுங்க. அதுதான் ஹைலைட். கமல் சார் கிருஷாவோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் அதை தேட்டர்ல போய் பார்த்து லைக் பண்ணுங்க. பை காய்.